ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2025 வந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10 கொஸ்டினாக ஒவ்வொரு செட்டாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 30 கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினை வந்து பார்க்கலாம். பொறுத்துக. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாந்து அப்படிங்கிறது அறை, குருவி அப்படிங்கிறது குடை, சுனை அப்படிங்கிறது வந்து இழிதல், அருவி அப்படிங்கிறது ஒப்பு. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஒளி மரபை கண்டறிக. புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நரலும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள்களை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தியில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கடி போல் நடுங்குதல். ஆன்சர் வந்து ஏ. உகிர்ச்சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற்போல். இத்தொடரில் உகிர்ச்சுற்று என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நகைச்சுற்று. உலக்கம் எனும் சொல்லில் வேறு சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி ஓலம். பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி அம்மா வாலி. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதல் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த இப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த செட்டு போயிடலாம். இதில் 11லேருந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. டி.கே. சிதம்பரனாடும் தொடர்பில்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேராசிரியர். ஆப்ஷன் டி. காப்பு செங்கீரை. இதை வந்து அகரவரிசைப்படி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பிழை திருத்துக. இதில் வந்து கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஊர் பெயரோடு மறு சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 4321. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முன்கோபி. கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதுக்கு ஆன்சர் வந்து பனியாறு. கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கூற்று சரி, காரணம் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிறர் மனதுக்கு நன்கு பதியும்படி சொல்லுவார். தகுதியான சொல்லின் பொருளை தேர்வு செய்க. இங்கே தகுதி அப்படிங்கிறது வந்து பொறுமை. இங்கே கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. ஆசிரியர் புலனிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதில் கரெக்டாக கமா கொடுத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். வந்துக்கப்புறம் ஒரு கமா, கேட்டுக்கப்புறம் ஒரு கமா. வேலை பிசறு எனும் மரபு தொடரில் பொருள் தேர்வு செய்க. தீய காலம். ஆப்பை தக்க குரங்கு போல. இந்த உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் என்னன்னா வேதனை. பாடும் பாடல் எந்த பெயர்ச்ச வகைன்னு கேட்டிருக்காங்க. எதிர்கால பெயர்ச்சம். நட எனும் சொல்லின் வேறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடந்தவன். வெய் என்ற சொல்லின் ஏவல் வினை முற்றை கண்டறிக. வைத்தாள். பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினைமுற்று என்பதை கண்டறிக. செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? போர்ச்சுகீசிய மொழியில். சரியான இணையை கண்டறிக. இதில் சரியாகிறது 2வது ஆப்ஷன் மட்டும்தான். முடியரசன் வீரகாவியம். ஸோ ஆன்சர் வந்து ஏ 2 வந்து சரி. ஸோ இதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.